கன்னியாகுமரியில் போலியாக பதநீர் மற்றும் கள் தயாரித்து விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டை வாடகைக்கு எடுத்து போலி கள் தயாரிக்கும் மையமாக மாற்றியவர்கள் சிக்கியது எப்படி? நச்சுத்தன்மை நிறைந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் அதிகரித்து வருவதால் மக்கள் இயற்கை பானங்களை தேடிச் செல்கின்றனர். இதனால் இயற்கை பானங்களின் தேவையும் விற்பனையும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட வியாபாரிகள் சிலர் இயற்கை முறையில் தயாரான பானங்கள் என்று கூறி போலி பானங்களை விற்பனை செய்து கொள்ளை லாபம் ஈட்டி வருகின்றனர். இயற்கை பானத்தில் பொதுமக்கள் விரும்பி பருகும் பதநீரில்தான் அதிக அளவில் போலிகள் தயாரிக்கப்பட்டு சாலை ஓரத்தில் விற்பனை செய்யப்படுகின்றன. போலி பதநீர் தயாரிக்க சாக்ரீன் என்ற இனிப்பு சுவை ரசாயனம், கலர் பொடி போன்றவற்றை தண்ணீரில் கலந்து பதநீர் என விற்பனை செய்கின்றனர். அடுத்ததாக பனைமரக்கள் விற்பனையில் அதிக போலிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பனைமரக்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அண்டை மாநிலமான கேரளாவில் கள் விற்பனை சட்டப்பூர்வமாக நடக்கிறது. கேரள தமிழக எல்லையில் அமைந்துள்ள ஊரம்பு பகுதியில் சட்டவிரோதமாக கள் உற்பத்தி செய்யப்படுவதாக கேரள போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கேரள மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராமர் என்பது தெரிய வந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த குழுவினர் இருசக்கர வாகனங்களில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் போலி பதநீர் விற்று வருகின்றனர். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலியாக தயாரிக்கப்பட்ட கள் மற்றும் பதநீர் விற்பனை செய்வதை கேரள மதுவிலக்கு போலீசார் கண்காணித்து வந்தனர். இதன் அடிப்படையில் உளவுத்துறையினர் நடத்திய விசாரணையில் இந்த கும்பலைச் சேர்ந்த நபர்கள் தமிழக கேரள எல்லையில் ஊரம்பு என்ற இடத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து போலியாக கள் உற்பத்தி செய்யும் மையம் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு வாரமாக இக்குழுவினரை கண்காணித்த மதுவிலக்கு போலீசார் அந்த இடத்தில் சோதனை நடத்தினர். ஆய்வின் போது 60 லிட்டர் போலி கள், 45 லிட்டர் போலி பதநீர், 2 கிலோ சாக்கரீன் மற்றும் ரசாயன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தலைமறைவான இந்த கும்பலை சேர்ந்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வாகனங்களில் செல்வோரையும் சுற்றுலா பயணிகளையும் குறிவைத்து இந்த போலி பானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. போலி பதநீர், போலி கள் போன்றவற்றை பருகுவதால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தொடர்ந்து பருகினால் சிறுநீரக கோளாறுகள், தோல் தொடர்பான வியாதிகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். போலீசாரும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இதில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.